friends, welcome to Angel Tailoring and Design class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஷர்ட்டோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஒரு யூனிஃபார்ம் ஷர்ட், ரெண்டு யூனிஃபார்ம் ஷர்ட் நான் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து தேர்ட் தான் நான் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஒரு மெஷர்மெண்ட், அதாவது இது வந்து ஒரு 6th படிக்கிற கேர்ளோட மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம கட் பண்ணிக்கோம். இது அயனிங் எதுவுமே நம்ம இன்னும் கொடுக்கல. ஸோ அயன் எல்லாம் பண்ணி பட்டன் வச்ச அப்புறம் நமக்கு அதோட ஃபினிஷிங் நல்லா தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதே வீடியோ எடுத்து போடுங்க மேம்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதில் என்னோட பொண்ணுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தது, அதுக்கப்புறம் என் பையனோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் போட்டிருப்பேன். பட் வெளியே நம்மளை தாண்டி வெளியே இருந்து வர கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்து போடுறதுல எனக்கு என்னவோ தெரியல அது கரெக்டாக இருக்குமா, அது அவங்களோட ஃபேமிலியில் ஒரு வேளை பேரண்ட் ஒத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஏன் நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் நான் நிறைய யோசிப்பேன். ஒரு அவுட்புட், ஒரு ஸ்டூடெண்ட் அவுட்புட் கொடுத்தா கூட அதை கூட நான் போடுறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். ஸோ அதனால தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலை. நீங்கள் ஜஸ்ட் வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ, ஷோல்டர் கிட்டேருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அதையும், செஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் நம்ம என்னோட மெஷர்மெண்ட், ஓன் பாடி மெஷர்மெண்ட்லேயே நான் காட்டியிருப்பேன் செஸ்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் ஷோல்டர் மெஷர்மெண்ட்டும் இவ்வளவும் இருந்தாலே மெயினாக ஷர்ட்டுக்கு போதும். அது இல்லாமல் கையோட நீளம், கையோட சுற்றளவு, இந்த அளவு இருந்தாலே நீங்கள் வந்து அழகாக ஷர்ட் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த குழந்தைக்குமே நான் அதுதான் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்து தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டட் எட்ஜ் அந்த பக்கமாகவும் கரை பக்கம் வந்து என்னோட சைட்லேயும் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்போவுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி கீழே ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மடிப்புக்காக ஒரு 1.5 இன்ச்சு, சைடில் வந்து பட்டன் காஜாக்காக 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 1.5 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் கொடுத்துட்டோம், இங்கே 1.5 இன்ச்சு வச்சு மார்க் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஷர்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சு. கொஞ்சம் லென்த்தாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா பினோஃபார்ம்குள்ளே தான் போடுவாங்க. நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு சில பிள்ளைங்களுக்கு 22 வரலாம், ஒரு சில பிள்ளைங்களுக்கு 20 வரலாம், ஒரு சில பிள்ளைங்களுக்கு 24 வரலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லென்த்தை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிள்ளைக்கு வந்து 22 அப்படிங்கிறதால கீழே மடிப்புக்கு விட்டுட்டோம், மேலே தையலுக்கும் சேர்த்து 22.5. 22 இன்ச்சு, 22 இன்ச்சில் 1/2 இன்ச் ஆட் பண்ணி 22.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல 1.5 இன்ச்சில், இங்கேருந்து அந்த 22.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, லென்த்து 22.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு, லென்த் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டரோட அளவு, ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு 13 இன்ச்சு இருந்தது. அதனால் ஷோல்டரோட அளவு 13 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.5 இன்ச் வரும். அதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ 6 அப்படிங்கிறது இங்கே நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம்ல, இதுக்கப்புறமா மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆம்ஹோல் மெஷருமே நான் 6 தான் வைக்க போகிறேன். டோட்டலாகவே 6 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே 6 மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக அதுக்காக ஒரு 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணலாம். இது வந்து இந்த சின்ன பிள்ளைங்க சைஸ், பெரியவங்களுக்கு வரும்போது 1.25 1.5 அளவுக்கு கூட வரும். ஸோ இதில் வந்து நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணுறேன். 1 இன்ச் மார்க் பண்ணி நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதே 6 இன்ச் வச்சு ஒரு மார்க் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வெளியே வந்து ஒரு மார்க், அந்த 6.5லேருந்து 3/4 இன்ச்சு வெளியே வர மாதிரி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ லைன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போது இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இங்கே இருந்து இப்படி கொஞ்சம் கிராஸாக நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கோம்ல, அதுக்கு அதில் வர மாதிரி ஒரு லைன். ஸோ இப்போ செஸ்ட் அளவு, இந்த குழந்தையோட செஸ்ட் அளவு பார்த்தீங்கன்னா 27 தான் இருக்குது. ஸோ 27 அப்படிங்கிறத நம்ம வந்து 28 எடுத்துக்கலாம். 28 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 இன்ச் வரும். ஸோ 7 அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக லூஸுக்காக ஒரு 8.5 வரைக்கும், அதாவது 1.25 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து லூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 8.5 வரைக்கும் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 8.5 இன்ச்சு நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மொத்தமாக
செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச் இருக்குது. 28 4ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 இன்ச் வரும். 7ஓட லூஸுக்காக ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ லூஸுக்கு விடணுமானா அப்படி விட்டால் தான் நமக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு வேண்டாம் அப்படின்னா 1 இன்ச்சு கூட விட்டுக்கோங்க. பட் நான் 1.5 இன்ச் விட போகிறேன். அதுக்கப்புறம் தையல் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு கொடுக்க போகிறேன். ஸோ மொத்தமாக 8 + 1/2 இன்ச்சு. 8 ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்டு. இப்போ கழுத்தோட அகலம் வந்து நமக்கு 2 இன்ச்சே போதும். இது வந்து 1.5 சின்ன குழந்தைங்களுக்கு 1.5 இன்ச்சு 1.25 2 2.25 2 அந்த மாதிரி போகும். ஸோ இந்த பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் இருந்தாலே போதும். அப்புறம் ஃப்ரண்ட்டு இறக்கம் பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கம் இதுவுமே ஒரு 2.25 அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற பட்டன் எப்பவுமே நம்ம போட மாட்டோம், அதனால கொஞ்சம் மேலவே இருக்கட்டும். இப்போ இது அப்படியே நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஷேப் கொடுத்துட்டு இந்த லைன் வந்து கொஞ்சம் இப்படி மேலே வந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இங்கேயும் ஷேப் கொடுக்கணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து அந்த லைனை டச் பண்ணி போனோம், அதுக்காக தான் அந்த லைன் நம்ம கொடுத்தோம். இப்போ இங்கே 8 + 1/2 இன்ச் வச்சோம்னா அந்த எல்லா மார்க்குமே இங்கே நம்ம பண்ணிக்கலாம். பாடிக்கெல்லாம் நம்ம ஷேப் கொடுக்க வேண்டாம். இது வந்து பினோஃபார்ம் தான் மேலே போட போகிறாங்க அப்படிங்கிறதால ஷேப் எதுவுமே தேவையில்லை. 8 அதுக்கப்புறம் 1/2 இன்ச். சரி, இப்போ இதை நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், பேக் மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் மார்க்கிங் நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பண்ணது ஃப்ரண்ட் பார்ட் தான். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக தான் எப்போவுமே நம்ம ஷர்ட்டு கட் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம் அந்த பிசர் எடுக்கிறதுக்காக. இங்கே வந்து 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு. இது காஜா பட்டனுக்காக, இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீளம் எடுத்துருக்கோம். நீளம் வந்து 22 இன்ச் இருந்தால் அதோட 1/2 இன்ச் ஆட் பண்ணி 22.5 இன்ச் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு எடுத்துருக்கோம். ஷோல்டர் வந்து 6.5 இன்ச் வச்சுருக்கேன். ஆமோலுமே அதே 6.5 இன்ச் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு 1 இன்ச்சில் மார்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 6.5 இன்ச் வச்சு அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். அப்புறம் செஸ்டோட அளவு வந்து 28 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு 7 இன்ச் வரும். அதோட லூஸுக்காக ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து 9 இன்ச் வச்சுருக்கோம். நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஃப்ரண்ட் மார்க்கிங். இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இங்கே கிராஸ் நம்ம போடல, அந்த கிராஸ் லைனும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நாச் போட வேண்டிய இடத்துலலாம் நம்ம நாச் போடலாம். அதாவது கட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மடிப்புக்குன்னு தெரியறதுக்காக இந்த கோடு கம்ப்ளீட். ஏன்னா மேலே இருக்கிற பீஸில் மட்டும் தான் நமக்கு மார்க் இருக்கும், கீழே இருக்கிற பீஸில் இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கட்டெல்லாம் நம்ம கொடுக்குறது. அப்புறம் இங்கேயுமே வந்து அந்த காஜா பட்டனுக்கான மார்க்கிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து நம்ம அப்படியே இப்படி டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ மெட்டீரியல் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்புக்கு வந்து பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் அவங்களே சொல்லுவாங்க. இது வந்து யூனிஃபார்ம் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி கட் பண்ணி கொடுத்துடுவாங்க. அப்படிங்கிறதால நானும் பெருசாக மெஷர் பண்ணதில்ல. ஸோ இந்த கிளாத் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. 2 ஷர்ட்டுக்காக 3 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பாப்பாவுக்கு வந்து 2.40 கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 ஷர்ட்டுக்கு 2.40 கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பாப்பாவுக்கு 3 மீட்டர் கொடுத்துருந்தாங்க. அதாவது குழந்தைங்களோட ஹைட்டு வெயிட் அதை கால்குலேட் பண்ணி ஸ்கூல்லேயே கொடுத்துடுவாங்க. ஸோ இப்படி டர்ன் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட நம்ம இந்த மார்க்கிங் கொடுத்துருக்கோம்ல, இதை விட ஒரு 1/4 இன்ச்சு
இந்த கிளாத் வெளியே இருக்க மாதிரி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 1/4 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தை இப்படியே கொஞ்சம் வெளியே வச்ச மாதிரி தான் மார்க் பண்ணணும். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, உண்மையாகவே எனக்கு தெரியல இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு பட்டன் கொடுக்குறதாலையா என்னன்னு எனக்கு தெரியல, உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தெரியல. பட் ஷர்ட் எல்லாமே இப்படி தான் கட் பண்ணுறாங்க. மேபி யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் வைக்கிறாங்க. நானுமே இதில் பெருசாக ஆராய்ச்சி பண்ணல, ஏன் அப்படி நம்ம யோசிச்சோன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் நானும் இன்னும் யோசிக்கலை. பட் எல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்றதால நானும் பண்ணுறேன், அவ்வளோதான். மேபி ரொம்ப லூஸ் வந்துடும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ அந்த 1/4 இன்ச்சு வந்து கீழே இருக்க மாதிரி வச்சாச்சு இந்த கோடு. அது இல்லாமல் இன்னும் ஒரு 1/4 இன்ச்சுமே கீழே இறங்கின மாதிரி வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் கிட்ட இந்த மார்க் நான் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் கொடுத்தேன்ல அது இருக்க மாதிரி வச்சாச்சு. இது பேக் வந்து நமக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது, ஒரே ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம ஷோல்டர் ஸ்லோப்புன்னு எடுத்தோம் இல்லையா, ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் வந்து ஸ்லோப் எடுக்கும் போதே நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி எடுத்தால் நமக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரைட் எங்கே வரும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த மார்க்குமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதாவது இந்த 1 இன்ச்சு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு தான் வரும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லைனு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃப்ரண்ட் முடிஞ்சிருக்கு. பட் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே எடுத்து இந்த ஷேப் வந்து அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துலலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த கீழே வரும்போது இதோட ஜாயின் ஆயிடணும். ஸோ கீழே வரும்போது இதோட ஜாயின் ஆயிடணும். மிச்சம் எல்லாமே இதில் என்ன இருக்கோ அப்படியே தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோதான். இவ்வளோதான். இதில் நெக்கெல்லாம் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோக் பார்ட் நம்ம தனியாக பீஸ் கட் பண்ணுவோம், அதில் தான் நம்ம நெக்கெல்லாம் கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்படியே நம்ம பிளெயினாக தான் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை, இந்த 1/4 இன்ச்சு தள்ளி வெளியே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோப் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே மார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஆர்ம்ஹோலுக்கு ஒரு 1/2 இன்ச் வெளியே தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே நம்ம ரொம்ப இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஷர்ட்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் லூஸாக போடுறது தான், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணாலே போதும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவும் யோக்கும் கட் பண்ண போகிறோம். ஸோ யோக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நமக்கு கீழே ஒரு பீஸ் பேலன்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அந்த பீஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு இருக்குது, திரும்பவும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 4 ஃபோல்டாக இருக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ண அப்புறம் நமக்கு ஷோல்டரோட அளவு வச்சோம் இல்லையா, 6 இன்ச் வச்சோம்ல, அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருந்தால் போதும். அதுவே அதிகம் தான், நம்ம 6 இன்ச்சே வைக்கலாம். பட் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வந்துருச்சுன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால ஒரு 1/2 இன்ச் அதிகமாகவே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 7 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த யோக்கோட லென்த் நான் எவ்வளோ வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு வர அளவுக்கு வைக்க போகிறேன். ஸோ அப்போ நம்ம தையலுக்கும் ஆட் பண்ணி நமக்கு 3/4 இன்ச்சு தையலுக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ இந்த ஃபோல்டிங் சைடில் 4 இன்ச்சு வர மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம இங்கே ஸ்ட்ரைட் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நமக்கு கணக்கு கிடையாது, சும்மா ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு. இதை விடவும் பெருசாக வேணும் யோக் பார்ட் அப்படின்னா நம்ம லெங்த்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு யோக் பார்ட்டை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து லெங்த் வந்து அதிகமாக தான் வச்சுருக்கோம். ஸோ யோக் பார்ட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ 4 இன்ச்சு வைக்கிறேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 3 இன்ச்சு வரணும். இந்த பக்கம் வைக்கிறத 1 இன்ச்சு கம்மி. ஏன் இந்த 1 இன்ச் கம்மினா 1 இன்ச்சு நம்ம ஸ்லோப் கொடுப்போம், அதுக்காக தான். ஷோல்டரில் ஃப்ரண்ட் பார்ட்டில் எப்படி ஸ்லோப் கொடுத்தோமோ அதே மாதிரி பேக் பார்ட்லையும் கொடுப்போம், அதுக்காக தான். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இதையுமே நம்ம லைன் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதுவுமே ஒரு லைன். இப்போது இதுதான் நமக்கு கணக்கு. இது 4, இது 3. ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்கோட அகலம் 2 இன்ச்சு வச்சோம் இல்லையா, ஸோ அதே 2 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 1 இன்ச் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1 இன்ச்சுக்கு
நம்ம நெக்கோட டெப்த் எடுத்துக்கலாம். பேக் நெக்கோட இறக்கும். ஜஸ்ட் அது வந்து ரொம்ப ஷேப்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இப்படி கொடுத்தாலே போதும். இப்போ இந்த ஷோல்டரோட ஸ்லோப்பு, ஸோ இது கொஞ்சம் இறங்கின மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த மார்க்கிங்கை இப்படி எடுத்துடலாம். கொஞ்சம் கிராஸாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து நம்ம கொஞ்சம் அடிஷ்னலாக தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுற மாதிரி இருக்கும், பண்ணிக்கலாம். பட் நமக்கு பத்தாமல் போயிடுச்சுன்னா மெயின் பீஸ்க்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அதுக்காக தான் இவ்வளோதான் மார்க்கிங். இதுதான் யோக் பார்ட் மார்க்கிங். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிடில் நாச்சு இங்கே ஒரு நாச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ யோக் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கரை பக்கத்தை எடுத்திருக்கேன், 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம பட்டி தனியாக வந்து பினோஃபார்மோட கிளாத் கொடுக்க போகிறோம். இந்த கரை பக்கத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த திக்னஸ் வேண்டாம் அப்படிங்கிறதுல கட் பண்ணி எடுத்துடலாம். இது இல்லாமல் கையோட நீளம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு 6 இன்ச்சு. ஓகேவா? 6 அப்படின்னும் போது கீழே தையலுக்கும் மேல் தையலுக்கும் சேர்த்து 7 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 7 இன்ச்சாக எடுத்தாச்சு. இப்போது இந்த ஆமோல் சுற்றளவு பார்க்குறதுக்கு நமக்கு அந்த யோக் பீஸ் வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு வரும். ஸோ அதை நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி மேலே வச்சுட்டு ஜஸ்ட்டு இப்படியே சுற்றி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9.5 இன்ச் அளவுக்கு வருது. ஸோ ஜஸ்ட் நம்ம 9.5 இன்ச் அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பெருசாக தான் இருக்கும் இது, நான் ரஃப்பாக தான் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 7 இன்ச் வச்சோம் இல்லையா, டவுனுக்காக அந்த ஷேப் எடுக்கிறதுக்காக. சின்ன பிள்ளைங்கன்றதால ஒரு 2.5 இன்ச் வச்சாலே போதும். இது நம்ம எடுக்க போகிறதில்ல, இதுக்கு மேலே தான் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம தையல் போட போகிறோம். அதையும் நம்ம வந்து ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம ரஃப்பாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கை சுற்றளவு ஒரு 5 இன்ச் அளவுக்கு, 5.25 அளவுக்கு வச்சுக்கலாம். 9 இன்ச்சு தான், அந்த 4.5 வச்சாலே போதும். கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும்ன்றதால தான் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறேன் நான். அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 3/4 இன்ச் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான், அதிகமாகலாம் நம்ம வைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. ஸோ இப்போ திரும்ப நம்ம வந்து ஒரு செக் பண்ணிக்கலாம். இது எப்படியும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து 1 இன்ச்சுக்கு நமக்கு அந்த யோக் பார்ட் வந்துடும். யோக் பார்ட் இல்லாமல் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு லைன் போட்டு இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கலாம். நாச் கொடுத்துக்கலாம். நாச் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸ்லீவு, பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட் பார்ட்டு, அப்புறம் யோக், காலர் எல்லாமே நான் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் காலர் கட் பண்ணுவேன். அப்போ தான் நமக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக வரும். ரெடிமேட் காலர் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, எனக்கு அதை பற்றி ஐடியாவும் இல்லை. ஸோ நான் வந்து நானாகவே காலர் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ இதோட ஸ்டிச்சிங் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.